எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா இந்த மினிமம் ஸ்கோரிங் இங்கிலீஷில் 9, குவான்ஸ் ரீசனிங்கில் 16. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து 10, குவான்ஸ் ரீசனிங்கில் 18. போன தடவை இருந்த கட் ஆஃப் பார்த்துக்கலாம். இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அந்த யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 இருந்தது. இப்போ இதுவே எஸ்சி எஸ்டிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 48, 45 தான் இருந்தது. 2023 300 வேகன்சி இருக்கு. இப்போ 2025 ஓகேவா 350 வேகன்சி இருக்கு. மேபி இது 50 வேகன்சி அதிகமாக தானே இருக்கு. கட் ஆஃப் கம்மி ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 lakh + வேகன்சி இருக்கு. 6 lakh + அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2023 இருக்கு. இதே மாதிரி 7 lakh + அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா, மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. சரிங்களா, எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் சரி, இப்போ இருக்க காம்படிஷன் எல்லா எக்ஸாம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் கம்பேர் பண்ணுறப்போ கட் ஆஃப்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்துட்டு அந்த 55+ அது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது கொடுக்க பாருங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, அதனால் இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ மார்க்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு அனலைஸ் கிடச்சிருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம்.